ஓபி காசியாபாத். இங்க ஒரு ஸ்லம் ஏரியா இருக்குதுங்க, முஸ்லீம்கள் தங்கியிருக்கிற ஏரியா. அவன் வந்து ரொம்பவும் ஏழைப்பட்ட ஜனங்கள். அதாவது என்ன சொல்றது, சிமெண்ட்ல கூட வீடு கிடையாது. வெறும் தார்பாய் போட்டு 4 குச்சிகளை கட்டி அதுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறானுங்க அந்த ஏழை முஸ்லீம்கள், கூலி தொழிலாளிகள். அவர்களை வந்து இவன் என்ன பண்ணிட்டான், இந்து சங்கடனம் அங்க இருக்கக்கூடிய இந்து சபா என்ன பண்ணிருக்காங்கனாக்க, இவங்க வந்து பங்களாதேசிகள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த குடிசைகளை ஃபுல்லா அடிச்சு நொறுக்கி அங்கிருந்து அந்த ஒரு இளைஞன் வந்து அப்படியே கதறி அடிச்சுட்டு ஓடுறான். உள்ள வந்து படுத்துருக்கிறான், வேலை செஞ்சுட்டு ரொம்ப டயர்டா போய் அவன் படுத்துருப்பான்ல இருக்கு. வெளியில இருந்து அந்த தார்பாய் மேல போய் குச்சியால அடிச்சான்னா உள்ள உள்ள ஆளுக்கு என்ன ஆகுங்க, அப்படியே அலறி துடிச்சிட்டு ஓடுறான். உடனே ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குசி இவனுக்கு. உனக்கு ஒரு வேலை இல்லை, இது மாதிரி ஆளுகளை மிரட்டி அங்கேயே காசு வாங்கி வைத்த வளர்க்குற. அவன்லாம் வந்து கூலி தொழிலாளிங்க. அவனும் வந்து ஒரு இடத்துல ஒரு டென்ட் போட்டு தங்கி இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்கள போய் நீ இப்படி இம்சப்படுத்துறிய, உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு? அவன் சொல்றான், இது இவனா பங்களாதேசிகள், அங்க வந்து இந்துக்கள் வந்து கொடுமைப்படுத்தப்படுறாங்க, அதுக்கு பதிலுக்கு நாங்க செய்யறோம். எவ்வளவு பெரிய மூடத்தனமான ஒரு எண்ணம் பாருங்க. கடைசியில் அவங்க பங்களாதேசிகள் கிடையாது. விசாரணையில அவங்க எல்லாம் ஊபி காவல்துறை சொல்லுது, அவங்க எல்லாம் ஊபி முஸ்லிம்கள், வறுமையில வாழக்கூடியவர்கள், கூலி தொழிலாளிகள். அங்க இங்க வந்து ஒரு நாடோடிகள் மாதிரி போயிட்டு டென்ட் அடிச்சுட்டு அங்க வேலையில செஞ்சு தங்களுடைய வயிற்ற கழுவக்கூடியவங்க. அவங்கள போய் நீங்க போய் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி அவனை வந்து ஓட ஓட விரட்டி பெரிய ரகலை பண்ணிருக்கீங்கள. இதெல்லாம் ஜெய் ஸ்ரீராம், இதுல ஜெய் ஸ்ரீராம் வேற பாருங்க. அடுத்தாப்புல இன்னொரு சம்பவம் டெல்லியில இதே மாதிரி முஸ்லீம்கள் ஏரியா. அங்க போயிட்டு என்ன பண்றானுங்க, இதே ஹிந்துத்துவா குரூப் தான் போயிட்டு அங்க எல்லாம் வந்து அந்த தகர, அதாவது சிமெண்ட்ல அவங்க ஓரளவு சைடு கட்டி மேல தகரத்துல இது போட்டுருக்காங்க, மேல டாப்பு. அவங்களும் பயங்கரமான ஏழைகள், ரொம்ப சொல்லணும்னா துயரத்துல இருக்கக்கூடியவங்க. அவங்களையும் ஒரு 20-30 பேர் சேர்ந்து போயிட்டு அந்த ஏரியாவில் ஃபுல்லா அந்த வீட்டெல்லாம் இடிச்சு மேல உள்ள தகரத்தெல்லாம் பேசி முடிச்ச உடனே ஜெய் ஸ்ரீராம் உடனே ஒரே குசி. என்னடா அது, ராமன் இதுதான் செய்ய சொன்னானா? இந்த மாதிரி ஏழை மக்களை போய் அவர் தங்கியிருக்கிற வீட்டை போய் இடிச்சு நொறுக்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொன்னா அப்படியா ராமன்? உங்களுக்கு என்ன இந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தது யாரு? அரசாங்கம் செய்யட்டும், அவங்க வந்து இல்லீகலா தங்கி இருக்கிறாங்க, அவங்களுடைய வீடு வந்து இல்லீகலா தங்கி இருக்குது அப்படின்னு விசாரணை தெரிய வந்தாக்க கவர்மெண்ட் வந்து இடிச்சுட்டு போட்டோம். இவங்க யாரு வந்து இடிக்கிறதுக்கு? இவங்களுக்கு யாரு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? இது இப்படியே போனாக்க நாளைக்கு வந்து பங்களாதேஷுக்கு நடந்த நிலைமை தான் இங்கே நடக்கும். இது மாதிரிதான் பிரச்சனைகள் ஆரம்பிச்சது. கடைசியில ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு ஓடுறது மாதிரி ஆயிடுச்சு. அதான் வந்து எல்லாருமே எச்சரிக்கிறாங்க. அதாவது பெரும் பொருளாதார நிபுணர்களும் எச்சரிக்கிறாங்க. இதே நிலைமை இந்தியாவோட போயிட்டு இருந்துச்சுனாக்க பங்களாதேஷ் நிலைமை தான் வரும் இந்தியாவுக்கும். அது பங்களாதேஷ் சின்ன நாடு, ஆனா நம்ம இந்தியாங்கிறது ஒரு பெரும் மக்கள் தொகை கொண்ட நாடு. இங்க வந்து அது மாதிரி ஒண்ணு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளால தாங்க முடியாது. இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்களா? அதே விஜய் மல்லையா, நீரவ் மோடி, லலித் மோடி, இது மாதிரி எத்தனையோ பார்ப்பன பனியாக்கள் கொள்ளையடிச்சிட்டு போறானுங்களே. நம்முடைய வரி பணத்தெல்லாம் 20,000 கோடி 30,000 கோடின்னு சொல்லிட்டு அவங்கள போய் நீ கேட்க வேண்டியது தானே? இங்கிலாந்துல வந்து ரொம்ப ஜாலியா சுத்திட்டு இருக்கிறானுங்களே, உனக்கு வந்து அருகதை இருந்துச்சுன்னா அங்கே போய் நீ கேட்க வேண்டியது தானே? ஏழை மக்கள் அதாவது அன்றாட காட்சிகள், அவன் அன்னைக்கு போய் வேலை செஞ்சுட்டு வந்தா தான் அவன் வீட்டுல வந்து அடுப்பு எரியும். அப்படிப்பட்டவன் வந்து அவன் இதோ சிறு சிறு இது பண்ணி ஒரு சின்ன வீடை வந்து நிர்மாணம் பண்ணியிருக்கானா, அந்த வீட்டை போய் இடிச்சு தள்ளிய உனக்கு வந்து கொஞ்சம் கூட ஒரு இறக்க சுபாவமே இருக்காதா? அப்படியே அவங்களுடைய மனிதாபிமானம் செத்து போச்சு. இது அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையில உங்களுக்கு யார் கொடுத்தது? அந்த இது மாதிரி நடவடிக்கை எடுக்கிறது உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? அதான் ஒரு ஸ்ரீலங்கா மாணவியை சொல்றாங்க, நான் ஒரு காணொலி பார்த்தேன். சீனாவும் அதாவது என்னத்தை எடுத்தாலும் சீனாவும்
இனத்தொகையோ என்னவோ எடுத்தாலும் போட்டி. ஆனால் இந்தியாவிலையும் நிறைய பேர் இருக்கணும், சீனாவிலையும் நிறைய பேர் இருக்கணும். ஆனால் சீனா தான் முன்னிலையில் இருக்கின்றது. அதற்கு காரணம் இந்தியாவை விட சீனா அறிவியல் ரீதியாக முன்னேறி உள்ளது. இந்தியா இன்றும் சமய மூட நம்பிக்கைகளை கட்டிக்கொன்றும் கல்வியல் சாராத அறிவு இன்மையாலும் மழை வாரத்துக்காக கழுதையை மனுஷனையும் கட்டி வைக்கிறதும், இப்ப கிட்டடியில கூட ரைஸ் குக்கரை எல்லாம் யாரோ கல்யாணம் கட்டி போட்டு இருக்கணுமா. அப்படி தேவையில்லாத மூட நம்பிக்கைகளும் இப்படியான செயற்பாடுகளும் மூட நம்பிக்கைகளும் நிறைந்தே காணப்படுகின்றது. ஆனால் சீனா அறிவியல் ரீதியாக தனது கண்டுபிடிப்புகளையும் அறிவியல் ரீதியாக அனைத்தையும் முன்னெடுத்து செல்வதாலேயே அங்கு சமுதாய வளர்ச்சி ஏற்பட்டு அந்த மாணவி மிக அழகாக எடுத்துரைத்தார். அதாவது நம்ம இந்தியா பின்தங்கி போகிறதுக்கும் சீனா முன்னோக்கி போகிறதுக்கும் காரணம் மூட நம்பிக்கைகள், இந்த இந்துத்துவாக்கள் செய்யக்கூடிய அராஜகங்கள். இதனால தான் சீனா மேலே போகுது, இந்தியா பின்னோக்கி போகுது. அந்த சிறுமிக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவு கூட இந்த சங்கிகளுக்கு இல்லை. அதை தான் நம்ம வருத்தப்படுறோம்.